சத்தியமா இதோட ரிசல்ட்டை பார்த்ததும் செம்ம ஷாக்கு. இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி இது வந்து ரியாக்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பார்க்க போகிறோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் நேச்சுரல்ஸில் ரா ஹனி, பியோர் ஹனி வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதோட லைவ் ரிசல்ட் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஒரு மிராக்கிள் மேஜிக் பவுடர் வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஒன் சைடு அது ஒன் சைடு. இதோட ரிசல்ட்டு பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சேலஞ்சை கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது அத்தனையும் உண்மையான எனக்கு கமெண்ட் பண்ண. உங்களுக்கு லைவ் ரிசல்ட் காட்ட போகிறேன். ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின பியோர் ஹனியில் மட்டும்தான் இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணணும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபேஸ் அதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. அழுக்கான ஸ்கின்னு மேலே சேலஞ்ச் வந்து பண்ணாதீங்க, அப்ளை பண்ணாதீங்க, எந்த ரிசல்ட்டும் இருக்காது. ஹனி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். நம்ம கை வாட்டம் கீழ் நோக்கி தான் போகும், இருந்தாலும் கான்சன்ட்ரேஷனாக மேல் நோக்கி அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி நான் வந்து ஒரு பாதி என்னோடய ஃபேஸ்க்கு அப்படியே வந்து ஹனி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நல்ல திக்காக மசாஜ் பண்ணி நல்லா திக்காக அப்ளை பண்ணி, நான் ஒரு பேக் வந்து எப்படி போடுவோம் அந்த மாதிரி நான் வந்து கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கேன். கண்ணில், ஐப்ரோவில், ஐலாஷில் படுறது தப்பே கிடையாது. ஒரு மித்து இருக்குது. நிறைய பேர் வந்து போன தடவை நான் ஹனி வீடியோ போடும்போதே கேட்டாங்க, என்னென்னா ஹனி வந்து ஐப்ரோவில், ஐலாஷில், ஹேர்லலாம் பட்டுச்சுன்னா ஹேர் வந்து ஒயிட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அது அப்ளை பண்ணால் நல்லா சாஃப்டாக தான் ஆகும். அது எல்லாமே மித்து தான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஹனி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு பாதி ஃபேஸ்க்கு நான் சொன்ன அந்த மிராக்கிள் பவுடர், ஏன்ஷியன் சீக்ரெட், ரிச் இன் ஃப்ளவரி குட்னஸ், செம்ம சூப்பரான ஒரு பவுடருங்க. அத்தனை ஃப்ளவரோட குட்னஸுமே இதில் இருக்கும். என்னென்ன ஃப்ளவரெல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதோ அத்தனை ஃப்ளவரோட குட்னஸுமே இதில் இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து அடிக்டட் தான். இதிலே நான் சொல்லியிருப்பேன், யூத்ஃபுல் ஸ்கின், ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஸ்கின், ஃப்ளாலஸ் க்ளோவிங் ஸ்கின்னு இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் வந்து ரிட்டர்னில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான உங்களோட ஸ்கின்னோட கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணுற, நல்ல வள்ளுன்னு க்ளோவிங்காக வச்சுக்கிற, ஷைனிங்காக வச்சுக்கிற பவுடர் இது. கண்டினியூவாக யூஸ் பண்ணால் செம்ம எங்காக இருக்கலாம், யூத்ஃபுல் ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மிராக்கிள் மேஜிக் பவுடர் தான். ஆனால் இது செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அத்தனை ஃப்ளவரையும் நம்ம சேர்க்குறது, அது ட்ரை பண்ணுறது அவ்வளவும் கஷ்டம். இதையும் தாண்டி அவ்வளோ பியூராக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஏன்ஷியன் சீக்ரெட். வந்து தேவையான அளவு ஹனி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த மிக்ஸிங்கு. ஒரு பாதி ஸ்கின்னுக்கு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். இந்த சைடு ஸ்கின்னுக்கு வந்துட்டு நான் ஹனி அப்ளை பண்ணேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் திக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது வந்து கம்பேரிங் ஹனி கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இது ரெண்டுமே வந்து சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே 20 மினிட்ஸ்லேயே காஞ்சிடாது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் கூட தாராளமாக வச்சுருக்கலாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன்ல, இந்த ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு பேக் வைக்காதீங்கன்னு. ஆனால் ரொம்ப நேரம் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் ரிசல்ட், யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹனியை அப்ளை பண்ணி நீங்கள் ½ அன் ஹவர் கூட தாராளமாக விட்டு வைக்கலாம். நிறைய பேர் பேபி ஸ்கின்னுக்கெலாம் கேட்பீங்களா, பேபிஸ்க்கு நான் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க மாதிரி ஏதாவது இருக்குமான்னு. இதுதான் இந்த ஏன்ஷியன் சீக்ரெட்டை. அதுவும் நல்ல வலுவலுன்னு இருக்கும். ஹனி அப்ளை பண்ணி அதை ஹனியில் மிக்ஸ், தண்ணியை ஊற்றக்கூடாது, ஹனியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். நிறைய பேர் வந்து நல்லா கலர் கொடுக்கணும், நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஸ்கின் செம்ம ஷைனிங்காக டால் அடிக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு முன்னாடி நான் ஒரு ½ அன் ஹவர் நல்ல ஒரு சூப்பராக ஒரு க்ளோவிங் பேக் போடணும், என்னவாக இருந்தாலும் ஓகே இதை போடுங்க. ½ அன் ஹவர் வரைக்கும் கூட வச்சுருங்க, ட்ரையே ஆகாது. நீங்கள் ட்ரை ஆகாமல் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம் இருக்க ஸ்கின் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் வீடியோக்காக. ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணலாமா, தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் நான்
நான் பப்பாயாவோட ஹனி சேர்த்து க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இதில் வெறும் ஹனி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ரிசல்ட்டை பாருங்கள். தெரியுதா? ஒரு பாதி ஏன்ஷியன்ட் சீக்ரெட் அப்ளை பண்ணது மட்டும் செம்ம க்ளோவிங்காக செம்ம பிரைட்டனாக இருக்குது. நான் 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். இந்த சைடு பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த நோஸில் இந்த சைடு நான் அப்ளை பண்ண இடம் மட்டுமே ஏதோ லைனாக அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. அதே மாதிரி எப்போதுமே நான் வந்து இந்த சைடு தான் காமிப்பேன் க்ளோவிங்க்கு. உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த தடவை இந்த சைடு தான் அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. கேமராவில் எப்போவுமே இந்த சைடு தான் நல்ல விசிபிளாக இருக்கும்னு இந்த சைடு தான் க்ளோவிங் காட்டுவேன். பட் இந்த சைடு தான் இந்த தடவை வந்து சூப்பராக இருக்குது. நான் வேணும்ன்ட்டே தான் இந்த சைடு அப்ளை பண்ணேன். எவ்வளோவுக்கு க்ளோவிங் தெரியுது. ஏன்னா கேமராவில் தெரியணும் இல்லையா, எனக்கு டேரெக்டாக தெரியும். அதனால சைடு மட்டும் ஏதோ டேனெல்லாம் ரிமூவ் ஆகி அவ்வளோ பிரைட்டாக ஒரு பளிச்சுன்னு செம்ம க்ளோவிங்காக, சொல்கிறதுக்கு வார்த்தையில் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம ஷாக்கிங் ரிசல்ட் எனக்கு. நான் நினச்சேன் ஹனியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. உண்மையாகவே இந்த சைடு அப்படியே எனக்கு வந்து ஏதோ டேன் ஆன மாதிரி, லைட்டாக டல்லான மாதிரி இருக்குது. ஏன்னா ஹனி நல்லா தான் இருக்குது. பட் நம்ம ஹனி கூட இந்த ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டை ஆட் பண்ணும்போது அதை விட இது செம்ம பிரைட்டாக க்ளோவாக ஷைனிங்காக இருக்கவும் அந்த சைடு வந்து டல்லாக தெரியுது. ஸோ ஐயோ இது இப்படியே விட்டுறக்கூடாது, இந்த சைடு வந்து டல்லாக இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி ஆகிடும்னு உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சைடு எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஒரு பாதி ஸ்கின்னுக்கு மட்டும் திரும்பியும் அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா, சேலஞ்ச் வீடியோக்காக நம்மளோட ஸ்கின் அன்ஈவனாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சைடு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அதே 10 மினிட்ஸ் இந்த சைடும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதோட ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். இப்போது பிஃபோர் ஆஃப்டர் நான் வைக்கிறேன். அதாவது இப்போ ஹனி மட்டும் அப்ளை பண்ணும்போது இருந்தது பார்த்திங்களா ஸ்கின்னு, ஸோ அந்த ஒரு பாதி ஸ்கின்னையும் இப்போ ஹனி அப்ளை பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் ஏன்ஷியன்ட் சீக்ரெட் வித் ஹனி அப்ளை பண்ணேன்ல, இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸுமே இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கின்னுக்கும் ஹனி அப்ளை பண்ண ஸ்கின்னுக்கும் ஒரு 10% தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. கொஞ்சம் ஒரு பிரைட்டனாக இருந்தது. இந்த சைடு வந்து 90% அவ்வளோ ஒரு ரிசல்ட் சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. 2 ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குல்ல, 2 பாதியுமே. இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே பிரைட்டாக இருந்தால் தான் ஸ்கின்னே வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாதி மட்டும் பிரைட்டாக இருந்தால் இந்த சைடு அன்ஈவனாக ஒரு மாதிரியாக இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்கின் செம்ம பிரைட்டாக இருக்குது. டோட்டல் ஸ்கின்னுமே சூப்பர் வலுவலுன்னு நல்ல க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்குது. பிஃபோர் ஸ்கின் எப்படி இருந்தது, அதாவது ஹனி மட்டும் யூஸ் பண்ணியிருந்தபோது ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ஏன்ஷியன்ட் சீக்ரெட் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ சூப்பர். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஏன்ஷியன்ட் சீக்ரெட் ட்ரை பண்ணவே இல்லைன்னா மஸ்ட் ட்ரை. அத்தனை ஃப்ளவர் குட்னஸும் இதில் இருக்குது. இந்த பவுடர் மேக் பண்ணுறது சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டங்க. அவ்வளோ ஃப்ளவர்ஸையும் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நிறைய பேரோட உழைப்புமே இதில் இருக்குது. சுத்தமாக உங்களுக்கு அவ்வளோ பியூராக வந்து சேருது. இது நம்ம கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஸ்கின் கேர் கிட்டு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டைப்பை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கின் கேர் கிட்டாக வாங்கி ட்ரை பண்ணலாம். கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் ரொட்டீனை கமல் நேச்சுரல்ஸில் 100% நேச்சுரல்ஸில் கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து எத்தனை பேரோட எத்தனை டாக்டர்ஸோட ரிவ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட. நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.